ஹை நண்பன் பேஸ் இந்த வீடியோவில் என்ன பார்க்கலான்னா, ஸ்கூலுக்கு லேட்டாக போனால் வாத்தியார் கிளாஸ்க்கு வெளியே பார்த்தீங்கன்னா முட்டி போட வைப்பார். இல்லைனா அப்படியே வீட்டுக்கு திருப்பி அனுப்பிடுவான்னு பயந்து அடித்து பிடிச்சி ஓடின காலமெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ மலையேறி போச்சு. ஆமாங்க, இனிமேல் ஸ்கூலுக்கு லேட்டாக வர பசங்களை வெளியே நிற்க வைக்கவோ வீட்டுக்கு திருப்பி அனுப்பவோ கூடாதுன்ட்டு பள்ளி கல்வித்துறையை பார்த்தீங்கன்னா அதிரடியாக ஆர்டர் போட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் மெட்ரிகுலேஷன் ஸ்கூலுக்கு ஒரு மெகா குட் நியூஸ் வந்திருக்கு. பல வருஷமாக நடந்த ஒரு பகல் கொள்ளைக்கு அரசாங்கம் இப்போ எண்டு கார்டு போட்டிருக்காங்க. அது என்ன அப்டேட்டு எல்லாமே டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். பொதுவாக ப்ரைவேட் ஸ்கூலில் டைமிங் விஷயத்தில் பார்த்தீங்கன்னா ரொம்ப கரெக்டாக இருப்பாங்க. பசங்க ஒரு 5 நிமிஷம் லேட்டாக வந்தால் கூட ஒன்று கிளாஸ் ரூம் வெளியே நிற்க வைப்பாங்க, இல்லைனா அப்படியே பார்த்தீங்கன்னா கேட்லேயே திருப்பி வீட்டுக்கு அனுப்பிடுவாங்க. இதனால் பசங்களுக்கு பெரிய மன உளைச்சல் ஏற்படுது. இன்னொரு பக்கம் மெட்ரிகுலேஷன் பள்ளிகளுடைய உரிமத்தை புதுப்பிக்கிறப்போ பல முறைகேடுகள் பார்த்தீங்கன்னா நடந்துகிட்டே இருந்துச்சு. இந்த 2 முக்கியமான பிரச்சனைகளுக்கும் இப்போ அரசாங்கம் ஒரு நிரந்தர தீர்வு கொண்டு வந்திருக்காங்க. முதல்ல மாணவர்களுக்கான அப்டேட்ஸ் பார்த்துடலாம். வழக்கறிஞர் சார்லஸ்ன்னு ஒருத்தர் பார்த்தீங்கன்னா தமிழக பள்ளி கல்வித்துறைக்கு ஒரு முக்கியமான கோரிக்கை மனு கொடுத்துருக்காரு. அந்த மனுவில் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, ப்ரைவேட் ஸ்கூலில் லேட்டாக வர ஸ்டூடெண்ட்ஸை ஸ்கூலுக்கு உள்ள விடாமல் திருப்பி அனுப்புறது, அப்புறம் வெளியே நிற்க வைக்கிறது, இது எல்லாமே மிகப்பெரிய தப்பு. இது ஸ்டூடெண்ட்ஸுடைய கல்வி கற்கும் உரிமையை பறிக்கிற செயல். அது மட்டும் இல்லாமல் இப்படி பாதி வழியில் குழந்தைங்களை வீட்டுக்கு அனுப்புனா அவங்க ரோட்டில் போகும்போது விபத்துக்கள் நடக்க வாய்ப்பு இருக்குது. இது ஸ்டூடெண்ட்ஸோட பாதுகாப்புக்கு மிகப்பெரிய ஒரு அச்சுறுத்தலாக இருக்குது. அதனால இதுக்கு உடனே பார்த்தீங்கன்னா ஒரு ஆக்ஷன் எடுக்கணும்னு ரொம்ப ஸ்ட்ராங்காக பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காரு. இந்த மனுவை தீவிரமாக பரிசீலித்த பள்ளி கல்வித்துறை பார்த்தீங்கன்னா அனைத்து ப்ரைவேட் ஸ்கூலுக்கும் ஒரு முக்கியமான உத்தரவு போட்டிருக்காங்க. தனியார் பள்ளிகள் இயக்குநர்கள் சார்பாக எல்லா மாவட்ட கல்வி அலுவலருக்கும் ஒரு சுற்றறிக்கை அனுப்பியிருக்காங்க. அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, தாமதமாக பள்ளிக்கு வரும் ஸ்டூடெண்ட்ஸை எக்காரணத்தை கொண்டும் பள்ளி வளாகத்தில் இருந்து திருப்பி அனுப்பவோ வகுப்பறைக்கு வெளியே நிற்க வைக்கவோ கூடாது, எவ்விதமான தண்டனைக்கும் உள்ளாக்கவோ கூடாது. இதை மீறினால் சம்மந்தப்பட்ட தனியார் பள்ளிகள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் திட்டவட்டமாக பார்த்தீங்கன்னா எச்சரிக்கை விடுத்திருக்காங்க. இப்போ பசங்களை இனிமேல் எந்த ஸ்கூல்லையும் லேட்டாக வந்தால் வெளியே நிற்க வைக்க முடியாது. அடுத்ததான் நம்ம மெட்ரிகுலேஷன் பள்ளிகள் சம்மந்தமாக ஒரு சூப்பரான அப்டேட் வந்திருக்கு. கடந்த பல வருஷங்களாக மெட்ரிகுலேஷன் பள்ளிகளுடைய உரிமத்தை புதுப்பிக்கும் போது கட்சி நிதி அப்படின்ற பெயரில் ஸ்கூல் நிர்வாகத்திட்ட இருந்து சுமார் 3 லட்சம் ரூபாய் வரைக்கும் பார்த்தீங்கன்னா கட்டணமாக வசூல் செய்கிறாங்க. இது யூஸ்வலாக நடந்துட்டு இருக்க ஒரு விஷயம். இப்போ தமிழ்நாடு அரசு, விஜய் தலைமையிலான தமிழ்நாடு அரசு பார்த்தீங்கன்னா இந்த பகல் கொள்ளைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்சுருக்காங்க. உரிமம் புதுப்பிக்க 3 லட்சம் வசூலிக்கும் நடைமுறை பார்த்தீங்கன்னா முழுசாக கேன்சல் பண்ணிட்டாங்க. இனிமேல் கட்சி நிதி என்ற பெயரில் எந்த ஒரு தொகையும் பெறக்கூடாதுன்ட்டு அரசாங்கம் பார்த்தீங்கன்னா அதிரடியாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இதுக்கான முழுமையான வழிகாட்டுதல் கைட்லைன்ஸ் பார்த்தீங்கன்னா பள்ளி கல்வித்துறை அமைச்சர் ராஜ்மோகன் அவர்கள் அடுத்த வாரம் மெட்ரிகுலேஷன் பள்ளிகளுக்கு அதிகாரப்பூர்வமாக வழங்க இருக்காரு. இது பள்ளி நிர்வாகத்துக்கு கிடைச்ச மிகப்பெரிய ரிலீஃப்னு சொல்லலாம். ஸோ மக்களே, ஸ்கூலுக்கு லேட்டாக வந்தால் ஸ்டூடெண்ட்ஸ் தண்டிக்கக்கூடாதுன்னு அரசாங்கம் போட்டிருக்க அந்த ரூல்ஸ் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இதனால் பசங்க இன்னும் அசால்ட்டாக லேட்டாக வர ஆரம்பிப்பாங்களா, இல்லை ஸ்டூடெண்ட்ஸோட பாதுகாப்புக்கு இது ஒரு நல்ல முடிவு தானா? உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கீழே கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள். இந்த வீடியோவில் ஷேர் பண்ண தகவல் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புகிறேன். தேங்க்யூ நண்பர் அண்ட் பீஸ்.